தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்கவுள்ள நிலையில் டெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ, ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்கள் பங்கேற்றனர் என தகவல் வெளியாகியுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்தும் எதிர்க்கட்சிகளிடம் வலியுறுத்தப்பட்டு உள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் காவியா. வணக்கம் காவியா, தகவல்களை பகிரலாம். வணக்கம் அனிதா. மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடரையொட்டி தற்போது டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டமானது நடைபெற்று வருகிறது. 2026-2027 ஆண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடரானது நாளை, அதாவது ஜனவரி 28 தொடங்க இருக்கிறது. இதனையொட்டி தற்போது டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது. பட்ஜெட் கூட்டத்தொடரை 2 அமர்வுகளாக நடத்த மத்திய அரசு முடிவு செய்திருந்தது. முதல் கட்ட அமர்வு பிப்ரவரி 13 வரையும், 2ஆம் கட்ட அமர்வு மார்ச் 9 முதல் ஏப்ரல் 2 வரையும் நடைபெறுகிறது. கடந்த 2025-26 ஆண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 28 அதாவது நாளை தொடங்குகிறது. தொடர்ந்து கூட்டத்தொடரையொட்டி 28 அதாவது நாளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாடாளுமன்ற கூட்டத்தில் உரையாற்றுகிறார். இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 1 பட்ஜெட்டானது தாக்கல் செய்யப்படுகிறது. இது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் 9வது பட்ஜெட் என்பது குறிப்பிடத்தக்கது. அதோடு ஞாயிற்றுக்கிழமை தினத்தன்று பட்ஜெட் கூட்டத்தொடர் நடத்தப்படுவது வரலாற்றில் இதுவே முதல் முறை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பட்ஜெட் தாக்கலை தொடர்ந்து 2 முதல் 4 வரை குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது விவாதமானது நடத்தப்படுகிறது. குடியரசுத் தலைவர் உரை மற்றும் பட்ஜெட் தாக்கல் ஆகிய நிகழ்வுகளை ஒட்டி அன்றைய தினம் நேரமில்லா நேரம் இருக்காது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக நாடாளுமன்ற கூட்டத்தொடரையொட்டி அவை நடவடிக்கைகள் குறித்தும் முக்கியமான தேசிய பிரச்சனைகள் பற்றியும் அனைத்து கட்சிகளை அழைத்து ஆளுங்கட்சி ஆலோசனை நடத்துவது வழக்கம். அதன்படி இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டமானது தொடர்ந்து இன்று தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக டெல்லியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அதே போன்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ உள்ளிட்டோர் தலைமையில் இந்த கூட்டம் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் திமுக, காங்கிரஸ், பாஜக, இடதுசாரிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். வரவிருக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கான உத்தி குறித்து விவாதிப்பதற்காகவும் காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சித் தலைவர் சோனியா காந்தியின் இல்லத்தில் தொடர்ந்து அந்த கட்சியின் உத்தி குழு கூட்டமானது நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக நடந்து முடிந்த இரு கூட்டத்தொடர்களிலும் நாடு முழுவதும் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் நாளை முதல் தொடங்க இருக்கும் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் தொடர்ந்து இது தொடர்பான பேச்சும் அடிபடுமா என எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காவியா.